ஆரம்ப கால தொழில்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கைவிட வேண்டும், மேலும் கொலை செய்ய சொல்வதும் அவர்களை ஜாமீன் எடுப்பதும் என திமுக எம்எல்ஏ சம்பத் மனித கசாப்பு கடை நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், பொங்கல் பண்டிகைக்கு ₹5,000 கொடுப்போம் உள்ளிட்ட பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த மு.க.ஸ்டாலின் ஒரு வீட்டிற்கு ₹150 பணம் ஒதுக்கியுள்ளது மக்களை ஏமாற்றும் செயல் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக எம்எல்ஏ சம்பத் ஆகியோர் தங்களது குற்றங்களை மறைக்கும் வகையில் தொடர்ந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும், அதிமுக மீது பொய் புகார் செய்வது, காவல்துறையினரை மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் இவர்களது ஆட்டம் அதிமுக தொண்டன் ஒருவனிடம் எடுபடாது என சவால் விடுத்தார். கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுந்த விவகாரத்தில் 13 நாட்கள் கழித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தூண்டுதலின் பேரில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்றும், இல்லையென்றால் அதிமுக சார்பில் நாளை போராட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆரம்ப கால தொழில்களை கைவிட்டுவிட்டு கொலை செய்ய சொல்வதும் பிறகு அவரே ஜாமீனில் எடுப்பதும் என திமுக எம்எல்ஏ சம்பத் மனித கசாப்பு கடை நடத்தி வருவது வெட்கக்கேடானது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.